ஏன் சௌக்கியங்களா? நல்லா இருக்கிறேன்னு. நீங்க எப்படி இருக்கிறீங்க சார்? நினைவு சின்ன மாதிரி ஒரு படம் இன்னொன்னு கொடுக்கணும் சார். நீங்க நிச்சயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை விட என்னன்னா 50வது ஆண்டுல வந்து அடியெடுத்து வைத்திருக்கார் சூப்பர் ஸ்டார். என்னோட ஆசை இந்த 51வது ஆண்டு வர்றதுக்குள்ள அவரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கிற அளவுக்கு ஒரு கதையை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நேரம் காலங்கள் ஒத்து வந்து எனக்கு அந்த அனுகிரகம் இருந்ததுன்னா நிச்சயமாக அவருக்கு என் மூலயமா எனக்காகவே நான் ஒரு வெற்றி படத்தை கொடுப்பேன். அருமை சார், வாழ்த்துக்கள் சார். டீமுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றிகள் சார். ரஜினிக்கு கதையை எழுதி வச்சிருக்கீங்க, அவரை சந்திச்சு கதையை சொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்களா? முயற்சிகள் வந்து போயிட்டே தான் இருக்குது. அந்த மைல்கல் தெரிய மாட்டேங்குது எதுன்னு. இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லட்டுமா? முதல்ல நான் வந்து இயக்குனர் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டேன். இது ஒரு தொடர்கதை. மோகன், அமலா, ரேகா 75 days ஓடிச்சு. இதே ஆல்பர்ட் தேட்டரில் சிட்டிக்குள்ளே 75 days ஆல் டிஸ்ட்ரிக்டில். இப்போ 2வது படம் நான் பண்ணணும், ப்ரொடியூசர் கிடைக்கல. ஒரு நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு பூஜைக்கு போகிறேன். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றார், எக்ஸிபியூட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், திருச்செங்கோடுக்காரர், ஒரு பெரியவர், ஒரு மீடியேட்டர் சொல்கிறாரு, ஆனால் நம்ம தேட்டரில் போட்டோம் இது ஒரு தொடர்கதை, இவர் தாங்க டைரக்டர். தம்பி நல்லா போச்சு தம்பி இந்த படம், ஏன் அடுத்த படம் பண்ணலையாண்ணா? இல்லைண்ணா ப்ரொடியூசர். எதுக்கு ப்ரொடியூஸ் தேடுறீங்க, நீங்களே ஒரு படம் பண்ணுங்களா என்னாரு? எங்க சொல்லிட்டீங்க பணத்துக்கு எங்கேங்க போகிறது அப்படின்னு. நான் கொடுக்குறேன் கண்ணுங்கிறாரு. இதெல்லாம் அமைப்புக்கு தேடி வருது. இவர் நான் கொடுக்குறேன் கண்ணுன்னாரு. பார்த்தேன் பணம் என்ன சரி யோசனை பண்ணேன். நேராக சத்யராஜ்கிட்ட போகிறேன். சத்யராஜ் இப்போ நல்ல பீக். நேராக போய் கதை சொல்கிறேன். எல்லாம் கேட்டார். தலைவா கதை சூப்பராக இருக்கு. அப்போ எனக்கு மைண்டில் என்ன தோணுது, ஆஹா எப்படி நம்ம கதையில் நடிக்க போகிறாரு. அடுத்த வார்த்தை சூப்பராக இருக்குது, ஆனால் ஒன்று தலைவா, இப்போ தான் 2 ஹீரோயின் கூட டூயிட் பாடிட்டு நடிச்சிட்ருக்கேன், எனக்கு எதுக்கு ஓல்டு கட்டை போட்டார். ஓல்டு கட்டை ஒத்துக்கல அவர். சரி போயான்னு விட்டு அப்புறம் அவரே சஜஷன் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா தலைவா, இந்த கதைக்கு இந்த கொங்கு தமிழில் கொஞ்சம் நல்லா பேசுகிற அளவுக்கு பிரபு நல்லா பண்ணுவார், நீங்கள் பிரபு அப்ரோச். அவரே உடனே பிரபு சார் போனால் கதை சொல்கிறேன். மனோகர் தான் கதை கேட்டார். நல்லா இருக்குது கதை இருக்குன்னா பிரபுவுக்கு போனால் நினைவு சின்னம். பார்த்தீங்களா, கதை ஒருத்தருக்கு சொல்ல போய் இன்னொருத்தர் நடிக்கிறார். வணக்கம். வணக்கம் சித்ரா சார். வணக்கம் வணக்கம். நான் விவேக், டெக்ஸஸ்லேருந்து கால் பண்ணுறேன். நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 50th எபிசோடுகளை பேசுறது, 50th இயர் செலிப்ரேஷனில் பேசுறது ரொம்ப ஹாப்பி. அனிருத் கூட இப்போ அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சாட் ஜிபிடி வந்து யூஸ் பண்ணுறேன், லிரிக்ஸ் சம்டைம்ஸ் அவர் விளையாட்டா சொன்னார், பட் அந்த அளவுக்கு வந்து அதோட ரீச் இருக்கு. உண்மைதான். ஸோ இதை பற்றி எப்படி லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் பார்க்குறாரு? இல்லை, அது வந்து என்னன்னா ஏஐ வச்சு ஒரு பாட்டு எழுத முடியாது. பாட்டு எழுதி கொடுக்கும், அது ஒரு பாட்டு வரும். ஆனால் நமக்கு பிடித்த பாடலாக, நம்ம சோழுக்கான ஒரு பாடலாக அது வராது. ஒரு பாடலாசிரியர் எழுதி கொடுக்கறதுலேயே இந்த பல்லவி வேணாம், அந்த பல்லவி வேணும், இந்த சரணம் வேணாம், அந்த சரணம் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிறப்போ முழுக்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுற அந்த சாட் ஜிபிடி பண்ணுற அந்த லிரிக் வந்து அவ்வளோ உவப்பாக இருக்காது. நானும் அதை வந்து சில மியூசிக் இதெல்லாம் போட்டு கம்போஸ் பண்ணி கூட பார்த்துருக்கேன். அது ஒரே மாதிரி அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவங்க அந்த பேட்டர்னில் தான் அந்த ஒரு பாட்டு வருது. வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு நல்ல இசை அது கொடுக்கறது இல்லை. நீங்கள் அந்த நிறைய ஆப் இருக்குல்ல, இந்த ஜூனோஸ் அது மாதிரி நிறைய ஆப் இருக்கு இல்லைங்களா, மியூசிக் ஆப். அதில் நீங்கள் நம்ம லிரிக்ஸை கொடுத்தோம்னா கூட, நம்ம ஒரு டியூன் அந்த வச்சுக்கிட்டு அந்த லிரிக்கை நம்ம அதுக்கிட்ட கொடுத்தோம்னா கூட அதால் சரியாக கம்போஸ் பண்ண முடியல. அது ஒரே மாதிரி ஒரு மெஷின் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக வந்து தெளிவுபடுத்துது. ஃப்யூச்சரில் ஒரு வேளை மாறலாம். ஃப்யூச்சரில் இன்னும் வந்து அப்டேஷன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏஐ மூலமாகவே ஒரு பாட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் ஒழிய. பட் இது முழுசும் நடிகர்கள் பாட்டு எழுதுகிற மாதிரி தான். அது ஏதோ 1-2 நடக்கும். ஆனால் முழுக்கவுமே பாடலாசிரியர்கள் இடத்த ஏஐ வந்து ஆக்கிரமிக்கவும் முடியாது, இசையமைப்பாளர்கள் இடத்த ஏஐ ஆக்கிரமிக்கவும் முடியாது. ஏஐ வேணால் நமக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். சாட் ஜிபிடி, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் ஒரு மியூசிக் டெக்னீஷியன்ஸ்க்கு, ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு ஒரு கூடுதல் உதவியாளராக இருக்கலாமே ஒழிய டோட்டலாக நம்முடைய இடத்தை அதை ஆக்கிரமிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. என்னன்னா இப்போ வந்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேவைப்படுது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது, வயலின் தேவைப்படுது, கிட்டார் தேவைப்படுது, இந்த மாதிரி நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுறது இப்போ தேவைப்படாது. திடீர்னு ஒரு லிரிக் ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னா அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கொடுத்து ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி வாங்கிட முடியும். அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு திருப்தி வரும், நம்ம லிரிக்கை ஒரு பாடலாக பார்த்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி பட்டுக்கிறதுக்கு வேணால் இது உதவுமே ஒழிய கமர்ஷியலாக ப்ரொஃபஷனலாக இதை கொண்டு வந்து பண்ணுறதுங்க இட்ஸ் வெரி டஃப். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்போ பொதுவாக பாடல்களே படங்களில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க?
பாடல்கள் இருந்துகிட்டு தான் சார் இருக்குது. இப்போ கூட நான் குபேரா எழுதுனா 7 பாடல்கள் எழுதினேன் ஒரே படத்தில். ஒரே படத்தில் ஒரே படத்தில் 7 பாடல்கள் எழுதினேன். 7 இப்போ புஷ்பாலாம் எத்தனை பாட்டு? எல்லாமே 6 பாட்டு 7 பாட்டு தானே. பாடல்கள் குறைஞ்சி போயிடுச்சுன்னெலாம் இல்லை, நிறைய பாடல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா சில இசையமைப்பாளர் ஒரே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அதை வந்து நடிகர்களை வச்சு அப்படி பிரபலப்படுத்தி அது மாதிரி வர்றது ரொம்ப அரிதாக. ஒருத்தர் 2 பேர் இசையமைப்பாளர்கள் தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிய மற்ற இசையமைப்பாளர்கள் எல்லாமே 4-5 பாட்டு 8 பாட்டுன்னு படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பாட்டு வெற்றி அடைந்தால் கூட அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திரையரங்குக்கு மக்களை அழைத்து கொண்டு வரதுல இந்த பாடல்களுடைய பங்கு பெரும்பங்காக இருக்குது. நிச்சயமாக அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு திரையில் வரும்போது அப்படியே மொத்த தேட்டரும் அப்படியே ஆர்ப்பரிப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா சினிமா இப்போ புதிய ஊடகமாக இருந்தது. சினிமாவில் எது வந்தாலுமே ரசிகனுக்கு ஞாபகம் இருந்தது. அன்னைக்கு வந்து பாடல்களின் எண்ணிக்கை வந்து படங்களின் எண்ணிக்கை குறைவாகவும் படங்களில் பாடல்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. இன்றைக்கி படங்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் படங்களில் பாடல்களின் எண்ணிக்கை குறைவாகவும் இருக்குது. ஆனால் அது சமன் ஆகிடுது. நிறைய படங்கள் அதில் பாடல்களும் அப்படின்னா பாடல்களின் எண்ணிக்கை கிராஜுவலாக பார்க்குறப்போ 2க்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது இல்லை. பாடலாசிரியர்களுக்குரிய இடம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சித்ரா சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் 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 சார். குட் ஈவினிங் அனுமோகன் சார் அண்ட் கவிஞர் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ரஜினி சார் 50 இயர்ஸா இருக்காங்க. அவரோட இந்த சமகாலத்துல பயணிச்ச எல்லாம் இப்போ கமலஹாசன் சாரா இருக்கலாம், விஜயகாந்த், சத்யராஜ் சார், இவங்க எல்லாருமே ஒரு டைரக்ஷன் பண்ணாங்க. ஏன் சார் ரஜினி சார் மட்டும் அந்த டைரக்ஷன்ங்கிற ஒரு இதுக்குள்ள ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு, ஆனா டைரக்ஷன் பண்ணாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? டைரக்ஷன் அப்படின்றது அவ்வளோ எளிதான பொறுப்பு இல்லை, மிகப்பெரிய பொறுப்பு. அது சில பேர் விருப்பப்பட்டு சுமப்பாங்க. ரஜினிகாந்த் பொறுத்தவரைக்கும் அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு, அவ்வளோதான். ஓகே சார், ஓகே சார். சார் மூவிங் ஆன் டு அனுமோகன் சார். சார் ஆக்சுவலி அந்த உங்களோட அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டா கடிச்சிடாதுங்களாங்கிறது வந்து, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கா மாறுச்சு சார். சார் அதே மாதிரி இப்போ நீங்க சிறைச்சாலையிலையும் வந்து அந்த இது மாதிரி ஜெயில ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு, அதாவது பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா உங்க வாய்ஸ் அதுல தெரியும், பட் இப்போ நீங்க வந்து உங்க பேரை விட அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விடிச்சா சார் தான் அப்படிங்கிற அளவுக்கு மாறி நீங்க பேசிருப்பீங்க. அது சாதாரண கொங்கு தமிழ்ல தான் பேசியிருப்பேன். அது வந்து டப்பிங்ல நான் முதல் பேசின படம் சிறைச்சாலை. ஏன்னா அந்த சிறைச்சாலை படம் டப்பிங் பேசுனதுக்கப்புறம் அதனுடைய இயக்குனர் தமிழில் படம் பார்த்துட்டு, சார் இப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தானே இதே மாதிரி பேச வச்சிருந்தேன் மலையாளத்துலேயே அப்படின்னு. அது காரணம் என்னென்னா, அந்த கேரக்டர் ஸ்ரீனிவாஸ் கேரக்டர் ரொம்ப டென்ஷனாகவே தான் பேசும் படம் பூரா, காமெடியாக இருக்காது. அப்படியே காமெடியை மாற்றி பேசினேன். அது தானு சார் தான் அந்த படத்துக்கு தமிழ் ப்ரொடியூசர், அவர் தான். ஸோ அது வந்து அந்த வாய்ஸு அந்த ஸ்டைல் வந்து பிடிச்சது அவர். அதனால தான் இந்த டிஸ்கஸ் கொடுக்கும்போது இப்படி பேசி காமிச்சேன். பல இசையமைப்பாளரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த டியூனை உங்களுக்கு சொல்லி பாடலை எழுதி வாங்குற முறை வேறுபடுமா, இல்லை இந்த காமனாக ஒன்றா தான் இருக்கும்? ஆரம்ப காலத்தில் கம்போசிங்னு போயிட்டு டைரக்டரு, மியூசிக் டைரக்டர் அப்படி உட்காந்துக்கிட்டு திடீர்னு வெளிநாடுலாம் போகலாம், வெளியூர் போகலாம், ஏதாவது ஒரு கோடை வாசஸ்தலத்தில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி போட்டு உட்காந்து கம்போஸ் பண்ணதெல்லாம் நடந்துச்சு. இப்போ டெக்னாலஜி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகி இன்னொன்று நம்ம கையில் இருக்கிற நேரமும் சுருங்கி போயிட்டு இப்போ எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்துக்கிட்டு பண்ணி, இப்போ ஜூம்லேயே நாங்கள் வந்து கம்போஸ்லாம் பண்ணதெல்லாம் நடந்துருக்கு. ஜூமில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஏரியாவில் இருப்பார், டைரக்டர் ஒரு ஏரியாவில் இருப்பார், நான் ஒரு ஏரியாவில் இருப்பேன். ஜூமில் மீட் பண்ணிப்போம். என்ன சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அவர் டைரக்டர் சொல்லுவார், மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு தத்தகாரம் பண்ணுவார், நம்ம ஒரு லிரிக்ஸ் சொல்லி அது மாதிரி கம்போசிங்லாம் நடக்கிற சூழல் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நம்ம அனுமதித்திருக்கிறது. கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு வழியே வந்து நம்ம போய் ஒரு டெக்னாலஜிக்குள்ளார பூந்துட்டோம் தான் சொல்லலாம். அப்போது இன்றைக்கி வந்து எல்லாமே மாறி இப்போவும் நேராக சந்தித்து கம்போஸ் பண்ணுறதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரும்பாலும் சிலர் வந்து நீங்கள் லிரிக் எழுதுங்க, நாங்கள் வந்து டியூன் போட்டு சொல்லுவோம். இப்போ வித்யாசாகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர் வந்து லிரிக்ஸ் டியூன் போடுறதான். கரெக்ட். இப்போ என்னுடைய மின்சாரம் மீது பாய்கின்றதே பாடல் கூட பார்த்தீங்கன்னா பல்லவி அவர் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார், சரணம் நான் அவருடைய டியூனுக்கு நான் எழுதியிருப்பேன். அது மாதிரி நிறைய பாடல்களில் வந்து அவர் வந்து நம்மகிட்ட லிரிக் வாங்கி அதை கம்போஸ் பண்ணுவார். வணக்கம் விவேகா சார். மைனாவே மைனாவே நம்ம சாங் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அதே மாதிரி காடு பதுங்குறோமே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், பள்ளிக்கூடம் படத்துல. நீங்கள் சொல்கிற அந்த பள்ளிக்கூடம் படத்தில் காடு பதுங்குறோமே பாடல் திரு தங்கர் பச்சான் அவர்களுக்கு, அதில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். அந்த பாட்டு காடு பதுங்குறோமே பாடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான பாட்டு. பொண்டாட்டி மேலே உள்ள கோபம் பாரு, பசங்களை தான் புழக்கிறாரு வாத்தியார், அப்போ இப்பவும் படுறா என்று சொல்லி அப்பாவும் 4 சாத்துவார் அப்படின்னு பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிற ஒரு பாட்டு இது. அது நிறைய பள்ளிகள்லாம் நான் அப்போ அந்த சிறப்பு விருந்தினராக போகும்போது இந்த பாட்டை குறிப்பிட்டு பேசியிருக்கேன். ஏன்னா என்ஜினியர் டாக்டர் உங்கள் கனவு, இந்த நேரம் வாழறது எங்கள் கனவுன்னு அந்த பசங்க பாடும்.
இவன் என் பையன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இவன் கனவு போய் அதை திணிச்சு அவன் வாழ்க்கையே வாழாதான். அவனுடைய ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டி தண்டை ஆடணும், கொஞ்சம் வாழவும் செய்யணும்னு தான் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அவன் ஆரம்பத்துலேயே அவனை ஒரு மெஷின் மாதிரி உருவாக்கக்கூடாதுங்கிறத சொல்கிற ஒரு ரொம்ப அழகான பாட்டு அது. அந்த பாட்டு எனக்கு நல்ல பேர் வாங்கி தந்த பாட்டு. அந்த பாட்டை நீங்கள் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அனுமோகன் சார் சொல்லுங்க. இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? பார்த்துருக்கேன், சொல்லுங்க. இது சார் என்ன சைன் பண்ணியிருக்க? ஏதோ தர்மபுரி ஷூட்டிங்ல நீங்க எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தது சார். யாரு? அவருக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது? நான் போட்டு கொடுத்தேனா? ஆமா சார். என்ன ஆச்சரியம். ஸ்ரீரங்கத்துல ஷூட்டிங் போது, தர்மபுரி ஷூட்டிங் போது நீங்க எனக்கு போட்டு கொடுத்தீங்க. அப்ப இந்த போட்டோ எப்படி கிடைச்சதுன்னு என்கிட்ட கேட்டீங்க. அப்படியா? ஆமா சார். ஓ பரவாயில்ல, ஞாபகம். நீ கரெக்டா என் கூட பேசும்போது எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க, ஞாபகம் வச்சு. 2006 சார். அது 2006, 18 வருஷம் ஆகி போச்சு. ஆமா சார். ராமர் வனவாசம் போன மாதிரி ஆகி போச்சு, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஆனா பரவாயில்லைங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது என்னையும் மதித்து என்னுடைய ஒரு ஆட்டோகிராஃபை கையில் வச்சுட்டு அதையும் இப்போ எடுத்து காமிக்கிறீங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே கலைத்துறை வந்து எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு சேவை, எனக்காக நல்லது பண்ணியிருக்கேன். உண்மையிலே ஒத்துக்கிறேங்க. உங்கள் மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் சுபிட்சமாக இருப்போம், எந்த கவலையும் கிடையாது. ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. அதான் சார், அது மாதிரி கம்போஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு லிரிக்குக்கும் கம்போஸ் பண்ணுறது உண்டு, அவங்க கொடுக்குற டியூனுக்கும் கம்போஸ் பண்ணுறது உண்டு. நிறைய அது நடக்கும். நான் நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சு கொடுத்துருக்கேன். சில நேரங்களில் வந்து இப்போ விஸ்வாசம் படத்தெல்லாம் வானே வானே பாடலாம் ஒரே இரவில் எழுதப்பட்ட பாடல் தான். திடீர்னு ஏன்னா அது ஏற்கனவே ஒரு பாடலாசிரியர் ரொம்ப டைம் ஆக்கிட்டாரு, எனக்கு ஆனாலும் நாளைக்கு ஷூட்டிங் இப்போ வேணும் அப்படின்னு தான் எனக்கு அந்த பாட்டே வந்துச்சு. உடனே அதை வந்து உடனே ஒரே இரவில் எழுதி கொடுத்த பாடல் தான். அடிச்சு தூக்கலாம் அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நம்ம பாட்டு. அது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். நான் நிறைய ஸ்டுடியோலேயே உட்காந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாமரை பாடல்லாம் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் அங்கேயே டியூன் சொல்ல அங்கேயே உட்காந்து எழுதியிருக்கேன். கந்தசாமி படத்தினுடைய பெரும்பாலான பாடல்கள் ஒரு டியூன் சொல்ல அங்கே ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதுறது தான். ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதுறது எனக்கு ரொம்ப பழக்கமாக இருக்குது. அதுக்கு என்னென்னா அது ஒரு ஓப்பான சூழல் இருக்கணும். அந்த டைரக்டரும் அந்த மியூசிக் டைரக்டரும் ரொம்ப அணுக்கமாக இருக்கிறப்போ அவங்க ரொம்ப அது ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான நல்லா இருக்கு. ஆமாம், எடுத்த உடனே இல்லை சார் வேற கொடுங்க அப்படின்ட்டாலும் நமக்கு சரி சார் நான் வீட்டில் போய் எழுதி வரேன், ஏன்னா நம்ம உட்காந்து ஃப்ரீயாக எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு. ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதுகிற அந்த அட்மாஸ்பியர் நமக்கு எப்போ மகிழ்ச்சியாக இருக்குன்னா அவங்க முகத்தை பார்த்த உடனே தான். நம்ம எழுதணும் அடாடா அப்படின்ட்டாங்கன்னா நமக்கும் பிடித்த வரியை, சும்மா பிடிக்காத வரியை சொல்ல போகிறதில்ல, நமக்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்கிற வரியை அவர்களும் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே நமக்குள்ளார ஊற்றெடுத்து எழும். அதுக்கு பிறகு அந்த வரியை கூட தூக்கி தூர போடலாம். ஆனால் அந்த 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 உத்வேகம் இருக்கு இல்லைங்களா, அது அதுலேருந்து எழும். அது நிறைய நான் ஸ்டுடியோவில் எழுதியிருக்கேன். எத்தனையோ பாடல்கள் நிறைய போகிற இடங்கள்லாம் எழுதுறது தான். சம்டைம்ஸ் செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற கூட ஓரத்தில் காரை நிறுத்திட்டு பல்லவி எழுதி அப்படி போயிட்டு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட முடியும், அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அது இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய மாற்றிருச்சு. ஏதாவது பாடலுக்கு மிக அதிகமான நேரம் எடுத்துகிட்ருக்கீங்களா? ஹரி சாருக்கு, டைரக்டர் ஹரி அவர்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு முதல் பாடல் நான் தான் எழுதினேன். காதல் என்னும் ஜோரில்னு ஒரு பாட்டு, திருச்செந்தூர் முருகான்னு ஆரம்பிக்கும். பிரசாந்த் அவர்கள் நடித்த தமிழ் என்கிற படத்தில் அவருடைய முதல் பாடல் நானே சொல்லுவேன். எத்தனை ஹீரோவுக்கு ஓப்பனிங் சாங் தான், டைரக்டருக்கு நான் தான் உங்களுக்கு தான் ஓப்பனிங் சாங் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அவர் கூட நான் நிறைய பணியாற்றியிருக்கேன். ரத்னம் வரைக்கும், சமீபத்தில் ரத்னம் படம் வரைக்கும் அவரோட நான் நிறைய பணியாற்றியிருக்கிறேன். அவர் என்னென்னா ஏன் நேரம் அதிகமாக எடுக்குன்னா அவர் உடனே திருப்தி அடைய மாட்டார். ஒரு பல்லவி கொடுத்தா அந்த பல்லவி போதும்னு நினைக்க மாட்டார். அடுத்துன்னு அப்படியே கூப்பிட்டு போவார். இந்த அச்சங்கோயில் அது மாதிரி லொக்கேஷனுக்குலாம் கூப்பிட்டு போயிடுவார். அப்படியே உட்காந்து நான் அப்படி ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருப்போம். திடீர்னு வந்து கார் எடுத்துப்பார், மலை மேலே டிரைவிங் போகும்போது அப்படியே வாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம் பாரு. அவர் கூட உட்காந்து காரில் போகிறதே ஒரு பகீரத பிரயத்தனம் பண்ணி தான் பிடிச்சிட்டு போவோம். அதில் தான் நம்ம ஆமாம் பயங்கர அவர் டிரைவர் ஓட்டினாலே அவருக்கு பிடிக்காது. அவர் ஓட்டிட்டு போவார், டிரைவர் திடீர்னு இறங்கி பின்னாடி போக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்பீடான மனிதர், ரொம்ப ஸ்பீடு, படம் மாதிரி தான் எப்போ அப்படி பரபரப்பாக ஓட்டிகிட்டே இருக்கணும். இன்னும் இவ்வளோ ஸ்பீடு கம்மியாக ஓட்டு, நீ வந்து பின்னாடி உட்காரு சும்மா அப்படின்ட்டு இவர்கிட்ட நம்ம பயம் பிடிச்சிக்கிட்டு தான் போகணும் அவருக்கு. ஏன்னா மலை மேலே அவர் போகிறப்போ ரொம்ப ஸ்பீடாக போவார், ரொம்ப ஆனால் பாதுகாப்பாகவும் போவார்னு வச்சுக்கோங்க, போவார். அது மாதிரி ரொம்ப பரபரப்பான மனிதர். அவரோட நிறைய அனுபவங்கள் அது மாதிரி. அப்போ அவர் கூட பாட்டு எழுதுறப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் நிறைய எழுதியிருக்கேன் அவர் கூட, அது ஒன்று தானே வழி. பட் ஆனால் மக்களுக்கு போய் சேரணுங்கிற அந்த மொழியை நம்மகிட்ட எடுக்கணுங்கிறதுக்காக எழுத சொல்லுவார். அது ஒரு பெரிய பயிற்சி தான் நமக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த வெற்றிக்கு
என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டாருடைய வெற்றிக்கு மெயின் ரீசன் அந்த தொழிலில் இருக்கிறவங்க யார் யார் எந்த வேலையை செய்கிறாங்களோ அதுக்குள்ளே நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அவங்க ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அதுக்கு முன்னாடி கதை இதுதான் இப்படி தான் ஸ்க்ரீன் பிளேங்கெல்லாம் நல்லா கேட்டு தெளிவாக கேட்டு வச்சுக்கிட்டு தான் நடிக்க வர்றார். அவர் ஓகே பண்ணனதுக்கப்புறம் குறுக்கு விசாரணை வராது. இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் சொல்ல மாட்டார். ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டார்னா மற்றவங்க விஷயங்களில் மூக்க நுழைக்க மாட்டார். அதுதான் அவனுடைய மெயின் வெற்றிக்கு காரணம். அதுதான். இப்படி இருந்தாலே ஒரு ஜென்ரலாக பழகிற ஒரு குணம் வந்துடும். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி. நீங்கள் எதிர்கேள்வி கேட்டால் தான் கோபம் வரும் ஒருத்தருக்கு. ஒரு இயக்குனர் சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை நான் இந்த ஸ்டைலில் பண்ணலாமான்னு கேட்பார். முக்கியமாக அதுதானே டைரக்டருக்கு தேவை. ஐயோ அண்ணா செய்யுங்கன்னா. அப்போ என்னன்னா சொல்கிறதையும் செய்வார், தனக்கு தெரிந்ததை சொல்லி ஒப்புதல் வாங்கிட்டு செய்வார். இந்த குணம். ஸோ அந்த குணம். ரெண்டாவது ஒரு நடிகனாக இருந்து கொண்டு மற்ற சமூக பிரச்சனைகளோ எதுலேயுமே அதிகமாக தலையிடாமல், ஒரு அரசியலாகட்டும் வேறு துறைகள் எதை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணாமல் எல்லோரையும் அரவணைத்து அந்த தன்மை அது இரண்டாவது. மூன்றாவது இன்னொன்று, அனைத்து நடிகர் ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு பெரிய நடிகர். எல்லா பெரிய நடிகர்களுடைய ரசிகர்களையும் கவர்ந்த ஒரு நடிகர். அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கல்ல என்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 50வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் திரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு படையப்பா புகழ். நான் தாங்க. நீங்கள் படையப்பா புகழ் அனுபவம் டைட்டில் போட வச்சதுக்கு காரணமே உங்களோடு பேசிய அந்த பாம்பு பூத்து டைலாக் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துற வயசு என்னை விட ஒரு வயசு கூட நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துற வயது இல்லைன்னு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று, ஒரு திரைத்துறையில் இயக்குனராக இருந்தாலும் நடிகனாகவே நடித்து கொண்டு இருந்தாலும் என்னை ஒரு விஐபியாக சினிமாவில் என்னை முன்னுக்கு கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் அந்த படையப்பா படம் தான். அதாவது முகத்தை பார்த்து இன்னாருன்னு சொல்கிற அளவுக்கு. ஆக அந்த நன்றி 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு, இன்னொன்று படையப்பா படத்தை இயக்குன KS ரவிக்குமார் அவர்களுக்கு. இவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, சூப்பர் ஸ்டார் அவர்கள் நீடூடி வாழ வேண்டும், இன்னும் பல வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அவர் சூப்பர் ஸ்டாராகவே விளங்க வேண்டும், எல்லாம் வல்ல முகாம்பிகை அம்மன் அவருக்கு துணையாக இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரஜினி சாரினுடைய வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறது அவருடைய முகமே தென்னிந்திய முகம். நமக்கான ரொம்ப பரவலாக நம்ம பார்க்குற ஒரு முகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சுத்தமான தங்கத்தால் அணிகலன் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவர் ஒரு வில்லன் கலந்த ஹீரோவாக அறிமுகமானார். அப்போது அதை தான் அப்புறம் முழுன்னு சாக்லேட் பாயாக நிற்கிற ஒரு ஹீரோவை ரசிக்கிறத விட கலவையாக இருக்கிற ஒரு ஹீரோ மேலே ரசிகர்களுக்கு புதுசாக இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பு ரஜினி சாருக்கு இயல்பாக வந்துச்சு. இன்னொன்று, ரஜினி சார் எந்த காலகட்டத்திலேயும் ரிஸ்க் எடுத்ததே இல்லை. குறிப்பாக ஒரு டைரக்ஷன் பண்ண வந்ததில்லை. நீங்கள் கேட்டீங்க, அவங்க டைரக்ட் பண்ணார், இவர் டைரக்ட் பண்ணார், அவர் டைரக்ட் பண்ணார், எதுக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் தலையிட்டதே கிடையாது. அப்புறம் மிக முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் தான் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற முடிவை எடுத்தது மிகச்சிறந்த முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவாக இருக்கிற வரையும் எல்லோரும் மாலைகளோடு வருவாங்க, அரசியல்வாதி ஆகிட்டா எல்லோரும் ஈட்டிகளோடு வருவாங்க. மன உளைச்சல் அதிகம். ஆமாம், மன உளைச்சல் அதிகமாகும். அதுவும் இன்னொன்று, இவர் நிம்மதியை தேடி இப்போவே இமயமலை அப்படின்னு போகக்கூடிய மனோபாவம் உள்ள ஒரு மனிதராக இருக்கிறார். அப்போ நம்ம சுற்றி நம்ம நோக்கி ஈட்டிகள் வருகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அரசியலில் தவிர்த்து அவர் இருந்தது அவருடைய இன்னமும் அவருடைய வெற்றி பெரிதாக தொடர்ந்து போவதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். எல்லாருமே அவர் நடிகராக பார்க்குறாங்க, நடிகராக அதில் சிறப்பாக செஞ்சுட்டு வராரு, மிகப்பெரிய வெற்றிகளை கை கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத வகையில் எல்லாரும் அவரை போற்றுகிறார்கள். அவரும் இன்னும் பல காலம் மிகச்சிறந்த நடிப்பை வழங்கி என்றும் சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்தில் நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி. அன்புக்குரிய டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இன்றைக்கு சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பெஷல் நிகழ்ச்சி இது சிறப்பாக அமைஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 2 பேரும் தான். தங்களுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி இது வரைக்கும் தெரியாத ஒரு சில தகவலெல்லாம் கூட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் அடுத்த முறை வேறொரு கலைஞரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.